வணக்கம் நண்பர்களே. நான் ரேப்பிடோ 26ஆம் தேதி நைட்டு 11 மணிக்கு ஏர்போர்ட்டில் புக் பண்ணேங்க. அவரும் வந்தார். வந்துட்டு ஃபுல்லாக நல்லா குடிச்சிருந்தார், நல்லா ஸ்மோக் பண்ணியிருந்தார். ஃபுல்லாக காருக்குள்ளே ஏறினோடனே நல்ல ஸ்மோக் ஸ்மெல்லு. சார் நீங்கள் என்ன கஸ்டமர்ஸ் ஸ்மோக் பண்ணாங்களா, நீங்கள் ஸ்மோக் பண்ணிங்களா, விண்டோ இறக்கிடுங்க, ஏசி ஆன் பண்ணுங்கன்னு சொன்னோம். விண்டோ இறக்க முடியாதுன்னு சொன்னார். சரி நாங்கள் இறக்கலான்னு பார்த்தா அந்த விண்டோ இறக்குற அந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருந்தார் எல்லா டோர்லேயும். அவர் விண்டோ மட்டும் இறக்கிட்டு ஏசியும் ஆஃப் பண்ணிட்டார். அதை நாங்கள் கேட்டோம், எதுக்காக விண்டோ இறக்க மாட்டேன்றீங்க, எதுக்கு இதெல்லாம் இது பண்ணுறீங்க, விண்டோ இறக்குங்க, ஏசி ஆன் பண்ணுங்கள், எங்களால் முடியல, ரொம்ப குழந்தை இருக்கா, அது ரொம்ப சஃபஸ்டிகேட்டடாக இருக்குது, திணறுது குழந்தை அன்னிட்டு சொன்னோம். பட் அந்த ஆள் கேட்காம யாருக்கோ கால் பண்ணிவிட்டு இந்த டிரைவை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். சொல்லிவிட்டு இறங்கிடுங்கன்னு சொன்னார். நடு ரோட்டில் அந்த ஆலந்தூர் பஸ் ஸ்டாண்ட் மெட்ரோக்கு முன்னாடியே எங்களை இறக்கி விட்டார். இறங்கிட்டோம். அங்கே ஒரு போலீஸ்காரர் இருந்தார். அவர் வந்து செக் பண்ணிவிட்டு இவர் குடிச்சிருக்காரு, ஸ்மோக் பண்ணியிருக்காருன்னு எல்லாம் சொல்லிவிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு அவர் போயிட்டார். இவர் வந்து எங்களை ஃபோட்டோ எடுத்து எங்களை மிரட்டுறாரு, இன்னும் பாருங்கடி உங்களை என்ன பண்ணுறேன் ஏதுன்னுட்டு. அது மட்டும் இல்லாமல் தகாத வார்த்தையில் பேசினார். அவர் கம்பெனியில் இருந்துன்னு சொல்லி ஒரு ஆள் கால் பண்ணி அவரும் தகாத வார்த்தையில் பேசினார். இந்த ஸ்மோக் ஸ்மெல்லு வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, பட் நிறைய பேர் சொல்லாமல் இருக்கீங்க. நானும் நிறைய வாட்டி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஏர்போர்ட்டில் ரேப்பிடோ, ஊபர், ஓலா எல்லாருமே ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இது இன்றைக்கி வந்து நேற்று நடந்த இன்சிடெண்ட் வந்து ரொம்ப வர்ஸ்டானது. குழந்தை இருக்குதுன்னு சொன்னால் கூட அவன் வந்து நடு ரோட்டில் இறக்கி விட்டுட்டு போயிட்டான். அந்த ரேப்பிடோ கம்பெனிக்காரவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அவங்க எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணலை. நடுத்தருவில் நைட்டு 11:45 11:45 அந்த நடு ரோட்டில் நாங்கள் நிற்கிறோம். அதுக்கப்புறமா கேப் புக் பண்ணி வர்றதுக்குள்ளே நாங்கள் 1 மணி ஆச்சு. இந்த மாதிரி இருக்குது நிலவரம். அந்த கம்பெனிக்காரங்க ஆக்ஷன் எடுத்தால் ஓகே, இல்லைன்னா நாங்கள் இதை எப்படி ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுத்து தான் ஆகணும். தயவுசெய்து இதை ஃபேஸ் பண்ணுற எல்லாரும் இதே மாதிரி எல்லாருக்கும் நான் ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா, இந்த மாதிரி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நீங்களும் வெளியே வாங்க. இந்த மாதிரி டிரைவர்ஸை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. அதனால் பாருங்கள், அவர் எங்களை ஃபோட்டோ எடுத்து இருங்கடி உங்களை என்ன பண்ணுறேன்னு பாருன்னுட்டு